பெண்ணிக்கு ஏன் ஆள் கிடையாது தம்பி. தவித்தவர்களுக்கு வறண்ட நிலத்திற்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சான். இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு நன்றி உள்ளது பாரு. வெள்ளக்காரன் காசு கொடுக்க முடியாதுட்டான், ஊர்ல போய் தன் சொந்த சொத்தை வித்துட்டு வந்தான் பெண்ணிக்கு. அதுல அவன் மனைவி 300 பவன் நகையை கொடுத்தா. ஒரு புனித காரியத்தை நீ செய்ய போற, அதுக்கு பயன்படாத இந்த நகை இருந்து என்ன செய்ய போகுதுன்னு அவன் கொடுத்தான். அவன் அண்ணன் தம்பி எல்லாம் கோச்சுக்கிட்டான். அதனால அனாதையா அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மரணத்துல யாருமே அவனுக்கு கூட இல்லை. அவன் அடக்கம் செய்யும் போது என் இனத்துக்காக அவன் இதெல்லாம் தாங்கிக்கிட்டான். நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு மக்களே. வரலாற்றில் பெருந்துரோகம் நிகழ்ந்துருச்சு. எல்லை பிரிப்புல இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்கள் கேரளாவுக்கு தாரை வைக்கப்பட்டதுல வெம்பாடுபட்ட அணையை கட்டினது நான், பயன் அவனுக்கு ஆயிடுச்சு. கடைசி அந்த உரிமை ஒண்ணு இருக்கு தெரியுமில்ல, அணையை பாதுகாக்கிற உரிமை. அதையும் கேரளாவுக்கு கையெழுத்து போட்டு தாரை வார்த்து கொடுத்திருந்த பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இதையெல்லாம் துணிஞ்சு சொல்றதுக்கு காரணம், உன் ஓட்டை விட என் நாடு தான் எனக்கு முக்கிய. நாட்டை பற்றி நான் பேசணும். நீ போட்டா போடு, போலைன்னா போ. நட்ட எனக்கு இல்ல ராஜா, உனக்கு தான். எனக்கு பொழைக்க இருக்கு. சினிமா எடுப்பேன், கதை விஷயம் எழுதுவேன், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவேன், இல்ல பேசாம போய் 10 ஏக்கர் நிலம் இருக்கு உழுது விவசாயம் பண்ணுவேன். ஆனா மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிற வேலை எனக்கிட்ட இல்ல. எவனுக்கும் பயப்படுறது எனக்கிட்ட இல்ல. நீ என்ன பண்ண, தூக்கி ஜெயில போடுவ. நான் ஜெயில இருந்து வந்துதானே கட்சி ஆரம்பிச்சேன். நான் கெஞ்சிட்டேன் உள்ளத ஒரு தடவை போடுன்னு. இந்த ஒரு 5 ஒரு தடவை போட்டு விடுப்பான். எப்பா ஏ ப்ளீஸ், ஏன்னா எனக்கு படிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எங்க ஆளுங்க என்னை கொள்றாங்க, நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு தடவை என்னை உள்ள விடுப்பா. விடமாட்டா, அப்படியே விடமாட்டா. அப்படி ஏன்னா ரொம்ப படிச்சு ரொம்ப வந்து கேள்வியாப்பான்ட்டு விடுறதில்ல. அதனால நீங்க இங்க பாரு, பெண்ணிக்கு யாரு? எங்க ரத்தம் சார்ந்தவனா, இனம் சார்ந்தவனா? ஆனா எங்கள் இதயத்தில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கான். இங்க பார், தென் பெண்ணிக்கு மிதிவண்டி நிலையம், பெண்ணிக்கு குடிநீர் தேநீர் குடிப்பகம், பிறக்கிற பிள்ளைகள்லாம் பெண்ணிக்கு தேவர், பெண்ணிக்கு நாடார், பெண்ணிக்கு உடையார், இப்படி பேர் தாங்கி வருது. பெண்ணிக்கு கவுண்டர்னு இந்த பைத்தியக்காரங்க நாங்க சொந்தம் கொண்டாடிட்டோம்ங்கிறான். என்ன நீ என்ன இப்படிதான் பேசுறோம்? பாரதி ஸ்ரீமான் கபடி பாரதியார் பாட்டனானார்னு. பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதியார் பாட்டனா இருக்கக்கூடாதா? பிரபாகரனை அண்ணன் என்கிறார். ஜெயலலிதாவே அம்மாவாயிடுச்சு எங்களுக்கு. அப்ப பிரபாகரன் அவன் இவ்வளவுக்கு என் சொந்த ரத்தம், நாங்க ஒரே ரத்தம். எங்களை போய் சொந்த ரத்தம்னு சொல்லிட்டேன்னு என்னைய 6 மாசம் உள்ள வச்சுட்டு அப்படிங்க கருணாநிதி. பாத்துக்கிறோம். ஏதோ பார்த்து நியாயமாற பார்த்து பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த பிள்ளைக்கு பாருங்க பேரு தாங்க முடியல. நாங்க களை எடுத்து கரும்பு விட்டோம்ல, படிச்சுக்கிட்டு இருந்த பையன். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு இவனை இழுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க பாருங்க, அவன் பெரிய குடும்பத்து பையன். ஆனா அண்ணன் சொல்லிருச்சுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிக்கிறான். எங்களை கைவிட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகள் நாங்க வந்து, ஆமா, ரொம்ப கட்டிக்காரன், பெரிய அறிவாளி, மருத்துவத்துறையில் பெரிய மேதையா வரக்கூடிய அளவுக்கு அறிவு சார்ந்தவன்.